வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டூ எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட் தாம்பரம். ஸோ வேளச்சேரி மெயின் ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நார்த் ஃபேஸில அன்அப்ரூவ்டு லேண்ட் ஒண்ணு சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. எம்ப்டி வேக்கன்ட் லேண்டு. 42க்கு 60 வரும். ஸோ நார்த் ஃபேஸிங்கு 24 ஃபீட் ரோடு. ஃபுல்லா பார்த்தோம்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃபுல்லா குடியிருப்புக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த ப்ளாட் தான் சேல்ஸுக்கு குடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட் போடும்போது அன்அப்ரூவ்டு தான் லேஅவுட் போட்டாங்க. அப்ரூவ்டு வந்து இம்மீடியட்டாவே வாங்கிக்கலாம். ஒரு 15 நாள்லேருந்து 1 மாசத்துக்குள்ள அப்ரூவ்டு ஈஸியா வாங்கிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஓனர் கேட்கறது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பீஸ் ரேட்டா 1,50,00,000 கேட்குறாரு. 1,50,00,000 அப்படியே பீஸ் ரேட்டா கேட்குறாரு. ஸோ ரெடி டூ கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியானது நமக்கு சேல்ஸுக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து நியூ பாலாஜி நகர் சொல்லுவாங்க. நம்ம அகரமத்தின் மெயின் ரோட்லேருந்தும் வரணும்னாலும் வரலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, நமக்கு வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்தும் சுலபமா வரலாம். ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இங்க மானெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. லாஸ்ட்டா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வரும்போது, மானெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இப்போ பன்னிக்குட்டியெல்லாம் மேய்ஞ்சிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். நீங்க எம்ப்டி எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த ஏரியால. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அபார்ட்மெண்ட்ஸ், ஃபிளாட்ஸ் தான். இத கூட யாராவது பார்த்தீங்கன்னா, பில்டர்ஸ் இத வாங்கிட்டு இம்மீடியட்டா இத கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அவுட் ரேட்ல தான். ஜேவிக்கு இதெல்லாம் எதுவும் குடுக்கல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சைட்ல இது ஒரு எண்டு வந்துருது. இதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, புறம்போக்கு இடம் அப்படின்ற மாரி ஒரு சிலர் டெஃபினட்டா நினைக்கிறாங்க. அ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இது புறம்போக்கு இடம்லாம் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பர்சனோட லேண்டுன்ற மாரி தான் சொன்னாங்க. ஏன்னா, இதுக்கு அடுத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, நெறைய வீடுங்கள்லாம் கட்டியிருக்காங்க. இது உள்ள போயிட்டும் அந்த லைன் போகுது பாருங்க. இது முன்ன போயிட்டு ரைட் எடுத்தோம்னா, உள்ளலாம் நெறைய வீடுகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா, லேஅவுட் போடல அவ்வளோதான். ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த தனியார் இடமா இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா, லேஅவுட் போடுறாங்கன்னா, டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ போயிட்டு இருக்கிற ரேட்ட விட அதிகமா தான் சேல்ஸே போவாங்க. ஸோ நல்ல ஒரு பிரைம் லொகேஷனுங்க. நீங்க பார்க்கலாம். இம்மீடியட்டா நீங்க வந்து பில்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, பிளாட்ஸ் கட்டுனீங்கன்னா, டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே சோல்ட் அவுட் ஆயிடும். அந்த மாரி லொகேஷன் தான். நீங்க வந்து பார்த்தோம்னா, இந்த சரௌண்டிங்ல பாலாஜி நகர் சரௌண்டிங்லயே கூட நீங்க தேடி பாருங்க. அ அபார்ட்மெண்ட் பிளாட்ஸ்லாம் சேல்ஸுக்கு கூட இருக்காது. புதுசா ரீசேலுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்டே தான் இருப்பாங்க. புதுசா சேல்ஸுக்கு இருக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே புக் ஆயிடும். இண்டிவிஜுவல் பெர்சன் யாராவது வேணும்னாலும், வாங்க டைரக்ட்டா ஓனர் கிட்ட பேசலாம். ஓனர் வந்து நெகோஷியபிள் பண்ணி பேசலான்னு சொல்லியிருக்காரு. அவர் கூட உட்காந்து பேசி நம்ம நெகோஷியபிள் பண்ணி ப்ராப்பர்ட்டிய நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா, வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணுங்க. வீட்ல மகாலட்சுமியோட வாங்க ப்ராப்பர்ட்டிய பாருங்க. அடுத்த கட்டமா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். கிளியரா இருக்கு அப்படின்ற பட்சத்தில. வாங்க நேர்ல பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்த கட்டமா நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். உண்மையாகவும், நேர்மையாகவும் கூடிய நன்றி.